அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது எண் 7ங்க. வெறும் 7 அப்படி இருந்தாலும் பரவால்ல. இல்ல 17, 27 ஆகிய இந்த 3 தேதிகள்ல பிறந்தவங்களா நீங்க? இல்ல உங்களுக்கு ரொம்ப நெருங்கியவங்க இந்த தேதியில பொறந்திருக்காங்க அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்காக. இதுல 17, 27 இந்த 2 நம்பர நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல 1, 7 ஆகிய 2 எண்கள் வருது இல்லையா? அதனால 1ஆம் நம்பருக்கான வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டாச்சு. 2ஆம் நம்பருக்கான வீடியோவும் இருக்குது. ஸோ அந்த நம்பரையும் பார்த்துட்டு, அதோடைய பலன்கள் என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த பலனையும் தெரிஞ்சுக்கோங்க. இந்த 7 அப்படின்ற எண் பார்த்தீங்கன்னா, ஒரு அதீத ஞானம் அப்படிங்கிறத குறிக்குது. அதே நேரத்துல ஒரு அதிகமான ஏமாற்றம் அப்படிங்கிறதையும் குறிக்குதுங்க. சோ இவங்களுடைய வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்தே இப்போ உங்களுக்கு குழந்தைங்க இப்ப இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வாழ்க்கைனா இதுதான். இதுல நிறைய பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே உண்டு. எதுக்கு எடுத்தாலுமே இந்த ஒரு சின்ன விஷயத்துக்காகலாம் ஏதாவது தப்பா முடிவு எடுக்கிறாங்க பாத்தீங்களா? அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு எல்லாம் இந்த 7 அப்படின்றது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். சோ இவங்களுக்கு நீங்க சின்ன வயசுல இருந்தே போராட்டத்தை நீங்க சொல்லி கொடுக்குறீங்க. லைஃப்ல நெகட்டிவா இருக்கதான் செய்யும். அதை நம்ம இப்படிதான் ஓவர் கம் பண்ணணும் அப்படிங்கறத நீங்க கண்டிப்பா சொல்லி கொடுக்கணும். அதை விட்டுட்டு மார்க் குறையவா பாரு, அந்த பையன்லாம் எவ்வளவு படிச்சிருக்கான், அந்த பொண்ணு எல்லாம் எவ்வளவு மார்க் வாங்கியிருக்கான், நீயும் இருக்கே, இந்த மாதிரிலாம் நீங்க மட்டம் தட்டினீங்க அப்படின்னா இன்னுமே அவங்க ரொம்ப டவுன் ஆயிடுவாங்க. சோ உங்களுடைய குழந்தைங்க 7ஆம் நம்பர்ல பிறந்திருக்கிறாங்க அப்படிங்கும் போது இன்னுமே நீங்க ரொம்பவே அதிகமா அவங்கள ரொம்ப ஒரு பாசிட்டிவா நீங்க ஹேண்டில் பண்ணி ஆகணும். ஏன்னா இவங்க ஒரு கட்டத்துல வளர்ந்து பேரண்ட்ஸ் கொஞ்ச நாள் இவங்களை கைட் பண்ண முடியும். சோ அதுக்கப்புறமா இவங்க வளர்ந்து இந்த சொசைட்டியை பார்க்கும்போது அதுல நிறைய ஏமாற்றங்கள் இவங்களா போய் போய் முயற்சி பண்ணும்போது ஏமாற்றங்கள் வரும்போது அதை இவங்களால தாங்கிக்க முடியறது இல்ல.